முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜூலை மாதம் 31ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 8:30 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், நம்ம இந்தியாவையே உலுக்கிய ஒரு விஷயம். கேரளா மாநிலம் வயநாட்டில் சுமார் தற்போது வரை 146 பொதுமக்கள் வரை நிலச்சரிவினாலும் கடுமையான காற்றாற்று வெள்ளத்தினாலும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களின் குடும்பத்திற்கு முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் மூலமாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கனமழை நிலச்சரிவிற்கு அந்த பகுதி ஒரு மேடு தாழ்வான பகுதி. அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீத சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா கடந்த 48 மணி நேரத்திற்கு முன்கூட்டி 75 மணி நேரங்களில் கேரளா மாநிலம் வயநாட்டில் 574 மில்லிமீட்டர் பதிவாகிறது. அதாவது ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா 230 மில்லிமீட்டருக்கு மேலே, செகண்ட் டே பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் 370 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகிறது. ஏறத்தாழ 57 சென்டிமீட்டருக்கு மேலே மாவட்டம் முழுவதுமே பதிவான மழை அளவுகள் 57 சென்டிமீட்டர். இதில் கனமழை மிக கனமழை என்பது கேரளா மாநிலம் வயநாட்டில் சில இடங்களில் வெஸ்டர்ன் காட்ஸஸ் அந்த மேற்கு கிழக்கு காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே பகுதியில் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 பிளேசஸ் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு கோர சம்பவம் வருத்தத்துக்குரியவும் மிகவும் பொதுமக்களையும் அங்கே இருக்கக்கூடிய மலையாள கேரள பொதுமக்களையும் மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இறைவனை பிரார்த்திப்போம். இன்னும் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 250 என்கின்ற அளவை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தமிழ்நாட்டிற்கான வானிலை நிலவரம் என்னவென்றால், தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு, தென்மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு. அதேபோல் இன்றையிலிருந்து ஐடி சிசெட்னு சொல்லக்கூடிய வட இந்திய பகுதியிலிருந்து தென்னிந்திய பகுதியை நோக்கி வரக்கூடிய அந்த ஐடிசி செட் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நீங்களே இன்றிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். சூரியன் மேற்கிலிருந்து, அதாவது வடக்கிலிருந்து கிழக்காக நோக்கி இனி வரக்கூடிய நாட்களில் பயணிக்கும். நீங்கள் காலையில் உதிக்கிற மணி நேரத்தையும் சூரியனுடைய நகர்வையும் நீங்கள் பார்க்கலாம். வடக்கு துருவத்திலிருந்து தென் துருவமாக உதிக்க தொடங்கும். அதாவது மறைவது என்பது மேற்கு தான், அது உதிப்பது என்பது எங்கே உதிக்கிறது அதை நீங்கள் பார்க்கலாம். அது சரியாக இருக்கும். அதான் நம்ம ஐடி சிசட்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ஐடி சிசட் சரியான முறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது பூமியோடைய சுழற்சியை பொறுத்து இந்த ஐடி சிசட் என்பது நகருது. இதை பொறுத்து தான் தமிழ்நாட்டில் வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் இயல்பான தீவிரம், கேரள அளவில் இயல்பை விட சற்று குறைவான தீவிரம், தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அது நம்ம மாதம் முழுவதுமே சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் ப்ரெடிஷன்ஸில் நம்ம ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களும் அப்டேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டுடேலேருந்து அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கிலேருந்து தமிழ்நாட்டில் ஜூலை 31ஆம் தேதி இன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறபடி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களிலும் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல ஸ்பெல்சஸ் அண்ட் தண்டர்ஸ்டார்ம் ரெயின்ஸ் இன்றிலிருந்தே ஃபார்மேஷன் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம 45% 55% வரைக்கும் நம்ம ரெயின் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டுமாரோ ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3 இந்த 3 நாளுமே நல்ல ஸ்பெல் இருக்குது. 4th 5 இந்த 5ஆம் தேதி வரைக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல ரெயின்ஃபாலும். ஆகஸ்ட் 5ஆம் தேதிகளுக்கு பிறகு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகி அது மேலும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவுகளை தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மழையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் அந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் 2 வீக்குமே நல்ல ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில். தேட் வீக்கும் கண்டினியூஸ்லி ரெயின் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் 7 days, செகண்ட் வீக்கில் 7 days இன்ட்டு 15ஆம் தேதிக்கு பிறகும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகும் சிறப்பான ஒரு சுற்றுகள் மழை அமைப்புகள் காணப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மிக அற்புதமான ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டிற்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகள், நான் மீண்டும் மீண்டும் சொல்வதாக தான், கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வருகின்ற ஆகஸ்ட் மிக சிறப்பாக இருக்கிறது. அது குறிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்குமே நன்றாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தென் மாவட்டங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொதுவாக காற்று பகுதிகளுக்கும், அதாவது செங்கோட்டை, ஆரல்வாய்மொழி, ஆரியங்காவு இந்த மாதிரியான பகுதிகளிலும் நல்ல விண்ட் கன்வெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல தண்டர்ஸ்டார்ம்ஸும் இருக்குது. இந்த வருஷம் என்னென்னா பொதுவாகவே செப்டம்பருக்கு பிறகு தான் தண்டர்ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இப்போ என்னென்னா இந்த சவுத்தர்ன் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியோட ஈஸ்ட்டு,
தூத்துக்குடியோட ஈஸ்ட்டு, தூத்துக்குடியோட ஹோஸ்டல்ஸ், இந்த மாதிரி எல்லா பிளேசஸுமே ஓவரால் கவர் ஆகக்கூடிய வகையில் சவுத்தன் தமிழ்நாடு, சதர்ன் தமிழ்நாடு தொடங்கி நார்த்து தமிழ்நாடு வரைக்கும் ஓவரால் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இன்னையிலிருந்தே அந்த தீவிரத்தன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். மேலும் வரக்கூடிய நாட்கள் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா ஆகஸ்ட் 1, 2, 3லேயே பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துவிடும் நம்ம அறிவிக்கப்பட்ட பகுதிகளில். அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 4, 5க்கு பிறகு தான் முழுமையான தீவிரம் 95%லேருந்து 99% வரைக்கும் அட்டன்ஸ் ஆகக்கூடிய டேட்ஸஸ் வந்து தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6க்கு மேலே தான். அப்படி இருக்கிறதுனால நம்ம ஆகஸ்ட் 2nd வீக்கிலேருந்து நம்ம பிக் ரெயின்ஃபால் அந்த ஹெவி ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனால் இப்போ வரக்கூடிய ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 75% வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெயின் இருக்கும். நான் சொல்லக்கூடியது இந்த ஜூலை 31லேருந்து இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 6 டேஸ்க்கு அடுத்த ஒரு 6 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75% இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவில் அடுத்த 6 தினங்களிலும், அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆகஸ்ட் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சுழற்சி அமைந்த பிறகு மேலும் தீவிரத்தன்மையுடன் இணைந்த அந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் ரெயின் வந்து இருக்கும் தமிழ்நாடு ஓவரால் எல்லா பகுதியிலுமே. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம்ல, அந்த தென்மேற்கு பருவக்காற்று சாதகமான ஒரு அமைப்பிலையும் அந்த வளிமண்டல மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்றும் சாதகமான ஒரு தன்மையும் அட்மாஸ்பியரின்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியரி லெவல் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்படி இருக்கிறனால சதர்ன் தமிழ்நாடு அண்ட் நார்த்து தமிழ்நாடுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். மிக நல்ல மழை இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான ஒரு சுற்றுகள் அமைய போகிறது தமிழ்நாடு முழுவதுமே. இதில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகள்லாம் இருக்கும். நிறைய இடங்களில் மழையினால் பாதிப்படையலாம். குறிப்பாக நார்த்து தமிழ்நாடு, ஈவன் ஹோஸ்டல் தமிழ்நாடு அண்டு கடலோர பகுதிகள், கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழையினால் இன்னும் பாதிப்புகள் என்பது அதிகமாகலாம். இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழைகளும் மதிய நேரங்களில் பெய்யக்கூடிய மழைகளும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக சில இடங்களில் பதிவாகும். ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலேயும் இருக்கலாம். ஓரிரு இடங்கள் அது வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதிகளுக்கு பிறகு நம்ம அதுக்கான ரிப்போர்ட்ஸஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபோர்காஸ்டிங் சம்மரி இன்றைக்கான நிலவரப்படி நெக்ஸ்ட்டு 6 டேஸ்க்கு நார்மல் ரெயின், அது வந்து பெரிய இன்ஃபெக்ட் கொடுக்கக்கூடியதல்ல. நார்மல் ரெயின் நெக்ஸ்ட்டு 6 டேஸ்க்கு அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அதுக்கு பிறகு இந்த சுழற்சி அமைந்த பிறகு வரக்கூடியதான் சிவியர் பொசிஷன் சொல்லுவோம். ரொம்ப கனமழை, மிக கனமழை, தொடர்ந்து மழை, இந்த மாதிரி நாம் இப்போல்லாம் 6ஆம் தேதிக்கு பிறகு, இந்த 6ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ரெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கம்மிங் டேஸஸில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம். தற்போதைக்கு ஃபோர்காஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. கேரளா மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, மழையோட தாக்கமும் தீவிரமும் கேரளாவில் படிப்படியாக குறைய தொடங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மழை படிப்படியாக குறைந்து தமிழ்நாட்டில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். தமிழக பகுதிகளில் மழை அதிகரிக்க தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால கேரளாவில் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்பு பணிகள் வந்து இன்னும் துரிதமாக நடக்கும். அந்த பகுதிகளில் ஏற்கனவே வயநாட்டில் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு ப்ரெடிஷன்ஸே கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டர் தான், 10 சென்டிமீட்டர் தான். டெய்லியுமே ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் தான் ரெயின் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் மீட்பு பணிகளை தாராளமாக துரிதமாக மேற்கொள்ளலாம். இந்த செய்தியை அந்த கேரளா மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். முத்துசெல்வம் யூடியூப் சேனல்.